மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வழிகாட்டுதலின்படி அவர் சொன்ன பல கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் 100% வாக்கு பதிவு ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் அதற்கான முயற்சிக்கான பலன் நமக்கு கிடைக்காமலே போகிறது. பொதுவாக நகர்ப்புறங்களில் தான் மிக குறைந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில், டெல்லியில் ஒர்க்கிங் டேஸில் எலெக்ஷன் வச்சாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக லீவ் வர நாட்களில் எலெக்ஷன் வைக்கக்கூடாது. அது நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரத்தை மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அங்கே விடுமுறை வேறு, நமக்கு இருக்கிற விடுமுறைகள் வேறு. அதை சொல்லணும். ஒரே வாக்குச்சாவடி எல்லா தேர்தலுக்கும் வேணும். நீங்கள் மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் நான் ஓட்டு போடுறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குச்சாவடி மாறிடுது, பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குச்சாவடி மாறிடுது. அப்போ அவங்க டைம் ஒதுக்கி ஓட்டு போட போகிறதே கஷ்டம். அப்படி போகும்போது இல்லைங்க இந்த வட்டம் உங்களுக்கு அங்கே அந்த வாக்குச்சாவடிக்கு நீங்கள் போங்கன்னா அதோட அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, ஓட்டு போடவே போகிறதில்ல. இந்த குழப்பத்தினால என்ன ஆகுதுன்னா, வாக்குச்சாவடிக்கு பதிவாகிற வாக்குகள் கூட குடும்பத்தில் 3 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடியிலையும் மீதி இருக்க 2 பேருக்கு மற்றொரு வாக்குச்சாவடியிலையும் ஓட்டு பிரிஞ்சு போகுது. அவங்க ஓட்டு போடவே போக மாட்டேங்கிறாங்க. அதனால ஒரே வாக்காளர் பட்டியலும் வேணும், ஒரே வாக்குச்சாவடி வேணும். ஒவ்வொரு தேர்தலுக்கும், உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல். ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம ஒரு ஆள் தானே இருக்கோம், நம்ம தானே வாக்காளர் தமிழ்நாட்டில். ஒவ்வொரு தேர்தலுக்கு வேற வேற மாநிலத்திலிருந்து ஓட்டு போட போறாங்க, பட்டியலில் புது பேர் இடம்பெற போகுது. அப்ப நீங்க ஒரே வாக்காளர் பட்டியலை கொண்டு வாங்க. அப்ப பாதி குழப்பம் அதில் தீர்ந்துடும். 3வது, ஃபைனல் லிஸ்ட் வெளியிடறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் புதுசாக சேர்த்துருக்கோம் செக் பண்ணிக்கன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க வாக்காளர் பட்டியலில். ஆனால் யார் யாரெல்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்கிற பட்டியல் கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கே அனுபவம் இருக்கலாம். வாக்குச்சாவடிக்கு போய் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஆதார் அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. அங்கே டிலீட்டல்னு ஒரு ஸ்டாம்ப் குத்திருக்கு ரெட் கலரில். அப்பதான் தெரியுது உங்க ஓட்டு இல்ல அப்படின்னு அதிகாரி சொல்லவும் ஒரே தகராறு, சண்டை. போன தேர்தலுக்கு ஓட்டு போட்டேன், ஒருத்தர் கணவருக்கு ஓட்டு இருக்கு, மனைவிக்கு டிலீட்டட். இதெல்லாம் எப்படி இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது? அப்ப எவ்வளவு இதுல கவனக்குறைவா இருக்கும். அப்ப நீங்க டிலீட்டட் பட்டியலையும் எல்லாருக்கும் கொடுங்க. வாக்குச்சாவடி ஒரே வாக்குச்சாவடியை எல்லா தேர்தலுக்கும் பயன்படுத்துங்க. ஒரே வாக்காளர் பட்டியலை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 80 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வாக்குப்பதிவு வீட்டுக்கே போகலான் இருக்கு. அந்த 80 வயசுக்கு மேல இருக்கவங்க பட்டியல அந்த கனெக்ஷன் இதுலையும் சேர்த்து கொடுங்க வாக்காளர் பட்டியலில். அதே மாதிரி பல இடங்கள்ல இப்ப நீங்க திருவொற்றியூர் தொகுதி, சோழிங்கநல்லூர் தொகுதி இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அங்கேயே இருக்கு. கார்பரேஷன்ல சேர்த்து பல வருஷம் ஆச்சு. அங்க இருக்கிற வார்டு கவுன்சிலர்லாம் இங்க சென்னை மாநகராட்சியில் உட்காந்துருக்காங்க. ஆனா தேர்தல் பணிகள் மட்டும் இவங்க சோழிங்கநல்லூர்ல இருந்து காஞ்சிபுரம் போகணும், திருவொற்றியூர் தொகுதியிலிருந்து திருவள்ளூர் போகணும். இப்படி இந்த குழப்பத்தை எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டு இருப்பீங்க? அதனால அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அவங்க எல்லாரையுமே இங்க சென்னைக்கு கொண்டு வந்தா அந்த வேலைகள் ரொம்ப எளிதா இருக்கும். அதே மாதிரி வாக்காளர் பட்டியலில் இணைக்கிற பொழுது, அந்த டிலீட் பண்ற பொழுது BLA 2ன்னு எல்லா கட்சிக்கும் ஒரு பதிவு செஞ்ச ஒரு BLA 2 வச்சிருக்காங்க, வாக்குச்சாவடி முகவர். அந்த வாக்குச்சாவடி நிலை முகவர் அவங்களுக்கு இந்த டிலீட் பண்றது, முகவரி மாற்றம் பட்டியல எப்பப்பெல்லாம் நீங்க ரெனியூவல் பண்றீங்களோ அப்ப கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. இப்ப அண்ணா சொன்னாரு, கண்ணகி நகர் பல ஏரியாவில் மக்களை பிரிச்சு அனுப்புறாங்க. ஆனா பட்டியல் ஓட்டிங் இருக்கு, அவங்க ஓட்டு போற வர்ற அன்னைக்கு ஓட்டு இருக்கிறது இல்ல. அப்ப இதெல்லாம் அந்த பகுதி முகவர்களுக்கும் கொடுக்கணும். BLOக்களை ரொம்ப திறம்பட வேலை செய்ய வைக்கணும். வாக்குச்சாவடியில் வேண்டிய வசதிகள் அமைக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க, அதில் குறித்து வச்சிருக்காங்க. நிச்சயம் செய்வாங்க. வரக்கூடிய தேர்தல் சிறப்பாக நடத்தணும். இந்த முதல் முறையாக இந்த கூட்டத்தை அவங்க ஆணையர் ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை பிஜேபி சார்பாக சொல்லியிருக்கோம். டெலிஷனும் கொடுக்கணும்ன்றீங்க, இன்க்ளூஷனும் கொடுக்கணும்ன்றீங்க. அப்போ ரெண்டுமே சொல்லும்போது நீங்க நிச்சயமா சொல்லுவோம். இவங்களுக்கு முறைப்படி தலைவர் கடிதம் எழுதுவாரு, நகலையும் மேலையும் அனுப்புறோம். கூட்டத்தில் நாங்கள் முன்வைக்கல, சில பேர் அதை பற்றி பேசினாங்க. VCK நிர்வாகி சொன்னார், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு சொன்னார்.
வாக்குச்சாவடிகள் அமைத்தல், எப்படி தமிழ்நாட்டில் ஓட்டு அதிகமாக பதிய வைக்கிறது, 100% வாக்குப்பதிவு எப்படி நடக்கும், வாக்குச்சாவடிகள் என்ன வசதி தேவை, வாக்காளர் பட்டியல் என்ன திருத்தங்கள், இதுக்கான கூட்டம் தான் இது. அதை பேசுறது கூட்டம் இல்லை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த தம்பி சொன்னாங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்துக்கு பிறகு 3 முறை என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்குங்கிறத அவர் மறந்துட்டார். அதனால அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லைங்கிறத நான் உங்க முன்னாடி சொல்றேன். ஒவ்வொரு வாட்டியும் பெயர் நீக்கம் சொல்றீங்க, ஆவணம் கொடுங்கன்றீங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனா தீர்ந்த பலம் இல்லையே. ஏன் அது மாதிரி? இதே கேள்வி அதிகாரிகள்ட்ட எல்லாரும் கேட்டாங்க. எல்லாம் நம்ம பேசுறோம், எல்லாம் பண்றோம், அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறதுக்கு கண்டிப்பா முயற்சி செய்யறாங்கிறாங்க. நம்மளும் அடிக்கடி வீடு மாறுறவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான பதிவுகளை நம்ம மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வேணும்ல. மக்களும் அதை எப்படின்னா எல்லா இப்போ ரேஷன் கார்டில் செலுத்துகிற கவனத்தை வாக்காளர் பட்டியலில் செலுத்த மாட்டேங்கிறாங்க. 600 ஓட்டு இல்லை, 600 ஓட்டு இல்லை ஒரே இதில். அதெல்லாம் இப்போ திருத்தி எழுதி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வருதான்னு பார்த்துட்டு 3 ஓட்டர் லிஸ்ட்டு லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வெளியிட்டாங்க. யூஸ்வலாக வந்து தேர்தல் ஜனவரி மாதம் ஒரு ஓட்டர் லிஸ்ட், அது பேர் மதர் லிஸ்ட்னு பேர். மார்ச்சில் ஒரு ஓட்டர் லிஸ்ட் வெளியிடுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அவங்க டெக்னிக்கலாக டெலிஷன் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் அடிச்சு ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. 3 லிஸ்ட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறோம், ஜனவரி மாதம் வெளியிடுற லிஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெளியிடுறீங்க. நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஆனால் மார்ச் மாதம் வெளியிற லிஸ்ட்டை யாருக்குமே சொல்கிறது இல்லை. அவங்க அந்த குளறுபடி தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் நடந்துச்சு. 1 லட்சம் ஓட்டு அந்த கலெக்டர் சொல்றாரு நாங்கள் வெளியிட்டோம். தப்பு அது. ஜனவரி மாதம் ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிடுறீங்க ஃப்ரண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த ஜனவரி வெளியிட்டாங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்டு அடுத்த அசம்பிளிக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் டே 26 ஜனவரி வெளியிடுற ஓட்டர் லிஸ்ட்டு தான் ஒரு அசம்பிளிக்கு யூஸ். ஆனால் நடுவில் என்ன பண்ணுவாங்க, மார்ச்சில் இன்னொரு லிஸ்ட்டை வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியிடுவாங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் அன்றைக்கி இன்னொரு ஓட்டர் லிஸ்ட். இப்போ இதை தான் வந்து பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு இருக்காங்க.